திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் மீது மானநஷ்ட வழக்கு தொடரப்படும் என்று விஷால் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். 2017 மற்றும் 19 காலகட்டத்தில் அவர் தலைவராக இருந்தார். அந்த சமயத்தில் தயாரிப்பாளர் சங்கத்துடைய வைப்பு தொகையை 7,50,00,000 ரூபாய் தொகையை அவர் தவறாக பயன்படுத்தியதாக கூறி அவருடைய திரைப்படத்திற்கு இனிமேல் ஒத்துழைப்பு வழங்குவது இல்லை என தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்து தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு இது குறித்து விஷால் தரப்பில் கேட்டபோது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த நிர்வாகிகள் மீது தன் படங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என கூறியிருக்கக்கூடிய இந்த தயாரிப்பாளர் சங்கத்தினர் மீது மான நஷ்ட வழக்கு போட இருப்பதாக அவர்களுடைய தரப்பில் கூறுகிறார்கள். ஏனென்றால் சங்கத்துடைய வைப்பு தொகையை தன்னுடைய தலைமையிலான அந்த நிர்வாகத்தினர் என்பது செயற்குழுவில் முடிவெடுத்து நலத்திட்ட உதவிகளுக்காக பயன்படுத்துவது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அப்போதைய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் என அனைவரும் கையெழுத்திட்டு தான் அந்த தொகை எடுக்கப்பட்டது. அந்த தொகை நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு பென்ஷன் வழங்கவும், அதன் மட்டுமில்லாமல் அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கான கட்டணத்தை செலுத்துவதற்கும் தான் பயன்படுத்தப்பட்டது. இவை அனைத்தும் செயற்குழு மற்றும் நிர்வாக குழு ஒப்புதலோடு தான் நிறைவேற்றப்பட்டது. அதற்கான கணக்குகள் அனைத்தும் வங்கி கணக்குகள் மூலமே பணம் செலுத்தப்பட்டது. எனவே இதில் தனிப்பட்ட முறையில் தங்கள் தரப்பிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே ஒரு நிர்வாகத்தின் முடிவாக தான் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிர்வாகத்தில் செயலாளராக இருக்கக்கூடிய கதிரேசனும் அப்போது செயலராக இருந்தார். அவரும் கையெழுத்திட்டிருக்கிறார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே விரைவில் தற்போது இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தினர் மீது மான நஷ்ட வழக்கு தொடர இருப்பதாக விஷால் தரப்பினர் கூறியிருக்கிறார்கள். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.